வணக்கம். நான் இன்றைக்கி வந்து பேச போகிறது நேற்று வந்து நீயா நானா வந்து ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து லாஸ் ஆனவங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் அந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்தாங்கல்ல விளம்பரம் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஏற்கனவே தொழில் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க, அதெல்லாம் அதாவது லாஸ் ஆனவங்களுக்கு லாஸை கொடுத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணுற ப்ரோக்ராம் தான் நேற்று நடந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப நிறைய இதில் வந்து பார்க்க முடிஞ்சுது. அந்த ரீல்ஸ்லாம் நிறைய கான்செப்ட் வந்து பார்க்க முடியுது. ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த விஷயங்களை சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கார்ப்பரேட் ஜாப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப் அப்படிங்கிற வேலைக்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு சில வருமானங்கள் வந்து பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து கிடைச்சிது. அது மூலமாக வருமானம் பண்ணும்போது அதில் ஏற்ற இறக்கங்கள் நிறைய இருக்கும். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக நம்மளும் ஓடிட்டுருக்கிறோம். பெரிய யூடியூப் சேனல் இல்லைனாலும் கூட ஒரு பெயரும் ஓரளவுக்கு மதிப்பு வந்து ஓரளவுக்கு ஒரு குரூப்புக்கிட்ட வந்து மதிப்பை சம்பாதிச்சிருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். நமக்கு ஒரு மன திருப்தி இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சுட்ருக்கிறோம். வருமானத்துக்கான நிறைய விஷயங்களும் பார்த்துட்ருக்குறோம். பட் ஆனால் இந்த தொழில் இருக்குல்ல, ஹோட்டல் தொழில், அது குறிப்பாக அந்த கருப்பட்டி காப்பி அப்படிங்கிற தொழில், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து ஒரு சென்னையில் வந்து மடிப்பாக்கம் அது மாதிரி சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பட்டி காப்பி அப்படின்னு நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ அப்பப்போ ஒரு டைம் வந்து அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம்னா காஃபிலாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. பட் ஆனால் அதோட அட்மாஸ்பியர் ரொம்ப பெருசாக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. ரெகுலராக நாங்கள் போவோம். என்னோடய ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் வந்து அந்த கருப்பட்டி காஃபி கடையெல்லாம் இருந்தது. அங்கே போனீங்கன்னா காலையில் வந்து ஒரு ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும். ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஈவினிங் டைம் மட்டும் அந்த பணியாரெல்லாம் போடுவாங்க. அதில் ஓரளவுக்கு வந்து பெரிய கூட்டம் வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 30 டேஸை வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா எல்லா டைமும் அது நல்லா ஓடிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 30 பிரான்ச் 32 பிரான்ச்சுக்கு மேலே அது இருக்கான எல்லா பிரான்ச்சுமே வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு, கருப்பட்டி காஃபி ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி கருப்பட்டி காஃபி மாதிரியே நிறைய பிராண்ட் வந்துருச்சு. இந்த ஆலப்படியான கருப்பட்டி காஃபின்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று திருநெல்வேலி கருப்பட்டி காஃபி அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நம்ம ரோட்டில் போகல மோட்டல் அந்த ட்ராவல் பண்ணுற இடத்துலலாம் சைடில் ஒரு கடை இருக்கும், அங்கேலாம் வந்து கருப்பட்டி காஃபி வந்துச்சு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கூட்டங்கள் இல்லாமல் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வந்து அந்த கடையை தூக்குற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போ டீ கடைக்குன்னு ஒன்று வந்துச்சு. டீ கடையில் வந்து ஃபஸ்ட்டு சாய் கிங்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த காஃபி ஷாப்லாம் ஃபேமஸ் ஆகிட்டுல, சாய் கிங்ஸ் ஃபேமஸ் ஆனும்போது அதை பார்த்துட்டு நிறைய பேர் தனித்தனியாக ஒரு பிராண்ட் ஆரம்பித்தாங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறவங்களோட மெயின் கண்டென்ட் இந்த MLM அப்படின்னு சொல்கிறாங்களா, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். சதுரங்க வேட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு கீழே ஒரு 2 பேர் சேர்த்து, எனக்கு கீழே அதுக்கு கீழே 2 பேர் சேர்த்து உனக்கு கமிஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து விதைக்கிறது. ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து உண்மையாக வந்து ஒரு பாய்லர் வேணும், அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ பால் வாங்கணும் அப்படிங்கிற கணக்கு வேணும், அதுக்கப்புறம் சின்ன ஒரு அட்மாஸ்பியர் வேணும், 10 இடம் வேணும். அதில் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் போடுறீங்களோ அதுதான் வேணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டீ கடையை மட்டுமே வைக்காமல் டீ கடைக்குள்ளே வந்து சமோசாலேருந்து பர்கர்லேருந்து நம்ம ஊருக்கு பொருந்தாத பல விஷயங்களை வந்து மொத்தமாக புகுத்துறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு இடத்துல வந்து நீங்கள் கடை வைக்க போகிறீங்க, டீ கடை வைக்க போகிறீங்களோ இல்லை ஹோட்டல் கடை வைக்க போகிறீங்களோ, அந்த இடத்துல என்ன ஓடுது, அந்த ஓடுற விஷயங்களில் எதை நம்ம சீப்பாக கொடுக்க முடியும், அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதை எதை 8 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லோக்கலான ஒரு அட்மாஸ்பியரில் முதல்ல பண்ணணும். அதில் வர வருமானத்தை வச்சு தான் அடுத்த டெவலப்மெண்ட் வருவாங்க. ஒரு ஒரு தள்ளுவண்டிக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பக்கடை வச்சுருந்தார். நான் வந்து ஒரு எதுக்கு மொத்தமாக சொல்கிறேன்னா, நீயா நானா சம்மந்தப்பட்டதும் பேசலாம், ப்ளஸ் வந்து என் லைஃப்பில் பார்த்த சில விஷயங்களை வந்து உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். அவர் வந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் 30 வருஷமாக ஆப்பக்கடை வச்சுருக்காரு. அவரோட ஆப்பக்கடையோட டைமிங் என்ன தெரியுங்களா, நைட்டு 12 மணிலேருந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி வரைக்கும். ஏன்னா அப்போ வந்து அந்த ஏரியாவில் பக்கத்தில் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வருவாங்க, அந்த BPOவில் பண்ணுவாங்க, மெடிக்கல் பில்லிங். நானும் மெடிக்கல் பில்லிங்கில் ஒர்க் பண்ணும்போது நைட்டு மிட் டியூட்டி முடிச்சுட்டு 3:30 மணிக்கு போகும்போது அவரோட கடையில் ஆப்பம் கிடைக்கும், முட்டை ஆப்பம் அது இதுன்னு எல்லாமே கிடைக்கும். அது போய் சாப்பிட்டு வருவோம். அவர்கிட்ட ஒரு நாள் பேச்சு கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், என்னோடய டைமிங் இந்த 7 மணி நேரம் தான்ப்பா, நைட்டு இந்த 7 மணி நேரம் மட்டும்தான். இதை வச்சு தான் நான் வீடு கட்டினேன், இதை வச்சு தான் வந்து என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், எல்லாமே பண்ணேன். இந்த அட்மாஸ்பியரை இந்த லுக்கை நான் மாற்றலை. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சில பொருட்களை மட்டும் மாற்றிருக்கேன். அந்த குண்டா கிண்டா தட்டு இதை மட்டும் தான் மாற்றிருக்கேனே தவிர இந்த கடையோடைய அந்த அட்மாஸ்பியரை இந்த லுக்கை மாற்றலை. அந்த நார்மலாக இருக்குது இந்த கடையில் வந்து சீப்பாக இருக்கும், இந்த கடையில் போனால் விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அதை கொடுக்குற கடைகள் தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து வெற்றி அடையுது. இப்போ சாய் கிங்ஸ் வந்து ஏன் வெற்றி அடைஞ்சுது அப்படின்னா, சாய் கிங்ஸ்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் நூடுல்ஸ் இருக்குது, சமோசா இருக்குது, டீ இருக்குது, காஃபி இருக்குது, காஃபி கிடையாது, டீ இருக்குது, டீயில் ஒரு 5 வெரைட்டி இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. எவன் போனாலுமே டீ குடிக்க போகிறான், சமோசா குடிக்க போகிறான். ரெண்டுமே காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வர மாதிரி அவங்க ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் கம்மி, குவாலிட்டி நல்லாயிருக்கும், அட்மாஸ்பியர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் வந்து பிளான் பண்ணி கடையை ஆரம்பிக்கணும். ஆனால் இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே நிறைய நமக்கு வந்து லோன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துடும். 1000 வாட்டி கால் பண்ணுவான், கிரெடிட் கார்டுக்காரன் லோன்காரெல்லாம் கால் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி நம்ம லோன் போட்டு ஒரு கடையை போட்டு நம்ம வந்து ஆஃபீஸ் வேலையை பார்ப்போம்,
கடையை வந்து ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணட்டும், நம்ம வந்து கடை ஓனர் அப்படின்னு 4 பேர் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சில பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பித்து லாஸ் ஆனவங்க தான் இவங்க எல்லாமே. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 23 வயசுக்குள்ளேயே வந்து 45 லட்ச ரூபா கடன்றான், 25 லட்ச ரூபா கடன்றான். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 20 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்காரு, அவரோட ஃப்ரெண்டு 20 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்காரு. அவரால் வார்த்தையை பேச முடியல. என் ஃப்ரெண்டுக்கு எப்படி திருப்பி கொடுப்பேனே தெரில, நான் எப்படி லாஸ் ஆனேன்னு அவனுக்கு தெரியும், எப்படி நான் திருப்பி கொடுக்குறேனே தெரியலேன்னு சொல்லி வந்து அவர் புலம்பத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, 26 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிடணும். நம்ம லைஃப்பில் என்ன ரூட்டில் போகிறோம் அப்படின்னு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேலைக்கு தான் போகிறீங்கன்னா வேலைக்கு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த 26 வயசில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆப்ஷனில் நீங்கள் எவ்வளோ ஆழமாக வந்து ஒரு 3 வருஷம் உழைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதுக்கு வந்து உழைப்பு தான் அதிகமாக போடணுமே தவிர பணம் அதிகமாக போடக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். நீங்கள் வந்து ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா 5 லிட்டருக்கு மேலே பால் ஊற்றக்கூடாதுன்னா 5 லிட்டருக்கு மேலே ஊற்றக்கூடாது. 2 லிட்டர் தான் போதும், 2 லிட்டர் தான் ஊற்றணும். ஏன் பால் கிடைக்காம போயிட போதா, இல்லை பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்து ஊற்ற முடியாதா? அந்த நடைக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம பேக்கப்பை வாங்கி போடுறோம்ல, அதுதான் தப்பு. ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என் ஃப்ரெண்டு நானும் சேர்ந்து ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணாங்க. பண்ணிவிட்டு எடுத்தோடனே சரி மச்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அப்பயும் சொன்னால் நான் ஒரே வார்த்தை சொன்னேன், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது மச்சி. 1 லட்ச ரூபாய்க்குள்ளே அந்த கடைக்குள்ளே என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தான். வெறும் ஒன்றும் பெருசாக தேவையில்ல. பிரியாணி, அதுக்கு கூட வந்து முட்டை, அதுக்கப்புறம் ராய்த்தா, இந்த 3 பொருளை தவிர எதையுமே விற்கக்கூடாது. இந்த 3 பொருளை தரமாக கொடுக்கணும். இதை கரெக்டான நேரத்தில் கொடுக்கணும். காலையில் இப்போ அந்த 12 மணிக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா 8 மணிக்குள்ளே கொடுக்கணும். அப்படிங்கிற பிளானுக்கு வந்து நம்ம வந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி அதுக்குண்டான எக்ஸிக்யூஷன் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணோம். அது கரெக்டாக தான் வந்து எல்லா எக்ஸிக்யூஷன் பண்ணோம். ஆனால் இன்னும் இறங்கலை. அதுக்கான அமௌண்ட்டு தேர்த்திக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ எப்படின்னா, நான் சொல்ல வர்றது என்னென்னா, இவங்க எல்லாருமே இந்த அமௌண்ட்டை வந்து பெருசு பண்ணிக்கிட்டாங்க. 10 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபாயில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. 3 லட்ச ரூபாயில் வந்து ஓரளவுக்கு பேசிக்கெலாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதை நம்பி இவங்க ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பல பேருக்கு. இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் பிரியாணி ஆக தெரியும்னு சொல்லிட்டு வந்து என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை ஆரம்பிக்கணும்னு நம்ம சொல்கிறான். ஆனால் எனக்கு அந்த பிரியாணி ஆக தெரியலன்னு வைங்களேன், அந்த கடையில் நான் இறங்கவே மாட்டேன். அந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்கணும்னு முடிவே பண்ண மாட்டேன். நமக்கு வந்து நீங்கள் டீ கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எச்ச கிளாஸை கழுவலினா நீங்கள் டீ கடை வைக்காதீங்க. உங்களால் அந்த வேலையை செய்ய முடியலன்னா நீங்கள் வந்து வைக்காதீங்க. இப்போ வந்து ஒரு மாஸ்டர் வரலைன்னா நீங்கள் பாய்லரில் நின்று நீங்கள் டீ போட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒரு நாள் உங்களோட உழைப்பை வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாது. உடல் உழைப்பை விட நேர உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர உழைப்புனா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிற 10 மணி நேரம், அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய முடியாது. ஆஃபீஸில் வேலை செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் இந்த தொழில் சம்மந்தப்பட்டது. காலையில் பர்ச்சேசிங் 3 மணி நேரம் ஆகும், கடை வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ரன் ஆகும். அதுக்கு மேலே வந்து கஸ்டமர் ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்கன்னா, கஸ்டமர் அதிகமாக வந்துட்டாங்க அப்படிங்கிறனால கடையை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த டைமுக்கு மேலே என் கடை கிடையாது நீங்கள் சாத்திட்டு போக முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுக்கு தயாராக இருக்கணும். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து பல பேர் புரிஞ்சிக்காமல் தொழில் ஆரம்பித்ததுனால பல தொழில்கள் வந்து இங்கே சரியான ஒரு இடத்தை நோக்கி நகரல. அது வந்து பல பேருடைய இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் வந்து பல பேர் சரியாக நடக்காமல் போனதுக்குண்டான காரணமே பிளானிங் சரியாக இல்லாமல் இருக்கிறது தான். அதாவது ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்ததுனால தான் அவங்க லாஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வார்த்தைகள்லேருந்து அவங்களுடைய பேச்சுகள்லேருந்து நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும். என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து நான் மறுபடியும் பேசும்போது சொன்னேன், பார்த்தியா மச்சி நேற்று அந்த எபிசோடு பார்த்து முடிச்சுட்டு வந்து பேசும்போது சொன்னேன், நம்ம பண்ணிட்டு இருந்த பிளான் கரெக்டு தான். இறங்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிச்சுக்கலாம். ஆனால் இறங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த லாஸ்ட்லேருந்து நம்மளால் மீண்டு வர முடியுமா? இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடையை வந்து போடுறீங்க, அந்த கடைக்காக ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணி அதில் ஒரு லாஸ் ஆகிறீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே அந்த லாஸ்லேருந்து நீங்கள் மீண்டு வரணும். உங்களால் அந்த லாஸை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து இறங்க முடியும். இறங்கணும், இல்லைன்னா இறங்கக்கூடாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் வந்து 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கடன் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக 3-4 வருஷம் உங்களால் வேறு எதையுமே செய்ய முடியாது. சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் வரும். நீங்கள் என்னென்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 1 லட்ச ரூபா வரும்னு சொல்லி வந்து ஒருத்தன் சொன்னதான் வந்து நம்பி ஒருத்தர் ஏமாந்துருக்காரு. அது ரொம்ப பெரிய தப்பு. அது எப்படி 1.5 லட்ச ரூபா போட்டால் 1 லட்ச ரூபா வரும்? ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட வராது. ஸ்டாக் மார்க்கெட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், 1 லட்ச ரூபா நீ போடு ஸ்டாக்கில் வந்து போடு, ஆனால் வந்து உனக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 5000 ரூபா வந்து மந்த்லி ரெகுலராக வரும், 5000லேருந்து 10,000 வரைக்கும் வரும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு காரணம் சொன்னார். அது வந்து சென்சிபிளாகவும் இருந்தது. நீங்கள் 1 லட்ச ரூபா இப்போது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு 50,000 வரும்னா வந்துடும், சில டைம் வரும். ஆனால் வந்தோடனே அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகக்கூடாது.
ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா சில டைம் அதிகமாக வரும், சில டைம் வராமல் போகும், சில டைம் ரொம்ப கம்மியாக வரும். இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எது ஆவரேஜாக வரும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார். அது சரியாகவும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது கம்மியான பட்ஜெட். அது கம்மியான பட்ஜெட்னா ரொம்ப லோயஸ்ட்டு பட்ஜெட் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு டீ கடைக்காரனையோ இல்லை வந்து ஹோட்டல் கடைக்காரனையோ எடுத்துங்க, அவன் தள்ளு வண்டி போட்டு தான் ஆரம்பிச்சிருப்பான். இப்போ சேலம் வாராருன்னு ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் இப்போ பெரிய பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் அவரோட கதையில் வந்து அது வந்து கொஞ்சம் ஓவராக எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிற மாதிரி சில கதைகள் இருக்கும். ஆனால் அது கேட்கும்போது நமக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கு. ஆரம்பம் எல்லாத்துக்குமே 0லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடை, ஒரு 5 கிலோ, ஒரு 3 கிலோ 5 கிலோ தான் பிரியாணி போட்டு வண்டி ஓட்டியிருக்காரு. அதை வச்சு தான் வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணியிருக்காரு. ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா அப்படி தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கடை வச்சு நடத்தியிருக்காரு. ஸோ நம்ம அந்த இடத்துக்குள்ளே போய் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அப்புறமேட்டு வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு தொழில் நல்லா ரன் ஆகும்போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒருத்தர் சொல்கிறாரு, முதல் நாள் நான் கடை போட்டோன்னே 35,000 போச்சு, முதல் நாள் 2 லட்ச ரூபா போச்சுன்னாரு. ஒருவேளை நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து 20,000 30,000 வந்து ஒரு நாளைக்கு வந்திருந்தா அது எவ்வளோ பெரிய லாபம். ஒரு 3-4 மாதத்தில் நீங்கள் போட்ட காசு எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே அந்த சின்ன பட்ஜெட்டுக்குள்ளேயே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் கிடச்சிருக்கும். எனக்கே நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதல்ல ரன் பண்ணும்போது இப்போ வரைக்குமே நம்ம சேனல் வந்து ஸ்ட்ரகிளில் தான் ஓடிட்டுருக்குது. வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் நமக்கு கிடையாது. நம்ம எவ்வளோ தான் வந்து முக்கி பேசினாலும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மூஞ்சுக்கும் லுக்குக்கும் எவ்வளோ வருமோ அதுதான் வரும் அப்படின்னு வந்து ஒரு நமக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்குது. அதுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் இதுதான் வந்து நம்மளுடைய நிலைமைன்னு சொல்ல முடியாது. இப்போது மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரலாம் ஒரு வீடியோ போட்டால் அவனுக்கு 1 லட்சம் வியூ போகும். ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து ஒரு 20 வீடியோ 30 வீடியோ போட்டால் தான் 1 லட்சம் வியூ கிட்ட நான் நெருங்கி போக முடியும். ஏன் 100 வீடியோ கூட ஆகும் எனக்கு 1 லட்சம் வியூ வரதுக்கு. நான் அதுக்காக வந்து ஒரி பண்ணல. நமக்கு அந்த வேலையை மெனக்கிட வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்களுக்கு மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு லக் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி கிடைச்சிருச்சு. அது லக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. அவங்க சரியான நேரத்தில் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இர்ஃபான் எடுத்துக்கங்க. ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாரு. அந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவர் இனிஷியலாக தமிழ்நாட்டில் யார் அந்த ஃபுட் ரிவ்யூ ஃபஸ்ட்டு பண்ணாருன்னு பார்த்தா இர்ஃபான் தான் பண்ணார். அப்போ அவர் பண்ணதுனால அது வந்து அவருக்கு பெரிய விசிபிலிட்டி கொடுத்துச்சு. அது அவரை பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் இர்ஃபானுக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ கம்மியாக இருந்துச்சு. இப்போ அவரோட லைஃப்குள்ள நடந்த சில சம்பவங்கள்னால அவர் வந்து சில வார்த்தைகள் விட்டதுனால தான் இப்போ கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஆனால் அது சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் சம்பாதிச்சு அவர் லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாப்ல, நல்லாவே செட்டில் ஆகிட்டாப்ல. மதன் கௌரி எடுத்துக்கங்க. மதன் கௌரி வந்து இனிஷியலாக வந்து வெறும் 20,000 30,000 சப்ஸ்கிரைபர் இருந்த காலத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். அப்போது ஒரு சாதாரண ஒரு செவுத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தார். அந்த லுக்கு தான் மதன் கௌரியோட லுக்காக பேசப்பட்டுச்சு. எந்த ஒரு அட்மாஸ்பியரில் இது வரைக்குமே அவர் அந்த பேப்பர் ஒட்டி தான் பேசிகிட்டு இருக்கார். ஏன்னா அந்த அட்மாஸ்பியருக்கு இங்கே இருக்க ஆடியன்ஸ் பழகிட்டாங்க. மதன் கௌரி பெரிய வீடு கட்டிட்டாரு, கார் வாங்கிட்டாரு, நல்லா செட்டில் ஆகிட்டாரு, ஒரு ஆப் வச்சு நடத்திட்டு என்னென்னமோ பண்ணுறாப்புல. ஆனால் அந்த லுக்கை மாற்றக்கூடாது. இதுதான் ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு உண்டான விஷயம். நீங்கள் எளிமையானவர் அப்படிங்கிற விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண அவங்க தயாராக இருக்கணும். நீங்கள் ரொம்ப லக்ஸரியான ஆள் நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா, நான் வந்து பெரிய டான் ஆகிட்டேன், நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டேன் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே எந்த தொழிலதிபருமே எங்கள் மக்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட நம்ம நடந்துக்க முடியாது. அந்த அட்மாஸ்பியரை மக்கள்கிட்ட உருவாக்க முடியாது. ஒரு கடையை ஆரம்பித்து அந்த கடைக்குள்ளே நேராக வந்துடுங்க, நான் வந்து பொருள் வைக்கிறேன், அது நடக்காது. அது எப்போனா பெரிய பிராண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நடக்கும். இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன வந்து மெயின் தப்பு பண்ணுறாங்கன்னா, இவங்க KFC மாதிரி மெக்டொனால்ட்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிஸ்னஸ். அங்கே வந்துட்டு நீங்கள் நேராக போய்ட்டு மக்கள் இதை சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு உள்ளே வராங்க. நம்ம மெக்டொனால்ட்ஸில் சாப்பிட்றது வந்து பெருமை, KFCயில் சாப்பிட்றது பெருமைங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வந்து மக்கள் உள்ளே வந்து சாப்பிட வராங்க. அந்த பெருமைகளுக்குள்ளே இங்கே இருக்கிற ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குற பெரிய கம்பெனிகளில் எந்த கம்பெனியுமே கிடையாது. நீங்கள் இங்கே வர முக்கால்வாசி டீ கடைகள் இருக்குல்ல, அந்த கடைகளில் அவங்களுக்கு அவங்களுடைய அவுட்லெட் இருக்குல்ல, அந்த அவுட்லெட்டில் இருக்கிற அந்த வியாபாரம் வந்து அவங்க பார்த்துட்றாங்க. அவங்களோட பேசிக்காக போட்ட காசை எடுத்துடுவாங்க. இப்போது நம்மளுடைய பிராண்டை வச்சு எந்தளவுக்கு புஷ் பண்ணி சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம பிராண்டை கொண்டு போய் வந்து அந்த பிராண்டோட பேரை மட்டும் கொடுத்துட்டு ஒட்டுமொத்த கஷ்டத்தையுமே நஷ்டத்தையுமே அவங்ககிட்ட தேடி வர மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த மக்களும் பேராசையில் நம்ம ஒரு கடைக்கு ஓனர் ஆயிடுறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து மக்கள் உள்ளுக்குள்ளே வந்து லாஸ் ஆகிடுறாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து நேற்று வந்து இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாருமே பேசினாங்க. அடையார் ஆனந்தபவன் சாரோடைய ஓனர்லாம் வந்து பேசினார். அவர் வந்து பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து ஒரு பேஸ் 40 லட்ச ரூபா வச்சு அவர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தார். 40 லட்ச ரூபாய் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சு ஆரம்பித்தாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கெல்லாம் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காது. நம்ம வந்து
அவர் அந்த பிஸ்னஸில் லாஸே ஆயிருந்தா கூட அவரை மீட்டு எடுத்து வரதுக்கு அவருடைய குடும்பம் இருக்குது. நமக்கு அப்படி கிடையாது. இங்கே நேற்று வந்து ஃபீல் பண்ணி உட்காந்து பேசியிருந்த எல்லாருமே தன்னுடைய குடும்பத்துலேருந்து நம்மளுடைய ஃபேமிலியிலேருந்து யாராவது மேலே வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பித்து முயற்சி பண்ணியிருக்காங்க. தப்பே கிடையாது. நம்மளுடைய ஜென்ரேஷனில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேறு ஏதோ ஒன்று புதுசாக உருவாக்கிட்டு போகணுங்கிறதுல எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் ஜீரோலேருந்து மேலே போக முயற்சி பண்ணணும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், நான் வந்து எப்படி சொல்கிறது, லோன் போட்டு என் கையில் காசு வந்துருச்சு, அப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர், அந்த மனநிலைக்குள்ளே வந்து பண்ணிங்கன்னா பண்ணவே முடியாது. பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் நீங்கள் தொழிலதிபரே ஆனால் கூட நீங்கள் தொழிலாளிங்கிற எண்ணத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை பெருசாக வந்து ரன் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த முதலாளித்துவமான அந்த தன்மைக்குள்ளேயே அந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியாது அப்படிங்கிறதான் பொதுவாக நான் வந்து பார்த்த வரைக்கும் என் லைஃப்பில் லாஸ் ஆனவங்க, என் லைஃப்பில் நான் வந்து பட்ட பாடங்கள்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். புரியும்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணாமல், உங்களுக்கு அதை பற்றிய முழு புரிதல் இல்லாமல் இறங்காதீங்க. நீங்கள் வந்து அதே பிஸ்னஸாக அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் இருக்குல்ல, உங்களுடைய பிராண்டு, நீங்கள் வந்து ஒரு கடையை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பிராண்டோட பேர் இருக்குது. அந்த பிராண்ட் பேரே வேணாம், நீங்கள் உங்களோட பேர்லேயே ஒன்று ஆரம்பிங்க. உங்களோட பேரில் உங்களுக்கான ஒரு கஸ்டமரை உருவாக்குங்க. ஒரு டீ கடை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஒரு 200 ரெகுலர் கஸ்டமரை உருவாக்குங்க. அந்த 200 ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய இடத்த நோக்கி நகர முடியும். டீ கடையில் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையுமே ஓடுற விஷயங்கள் என்ன ஓடுது, மேக்ஸிமம் 4-5 ப்ராடக்ட் தான் ஓடுது. ஸோ அந்த 4-5 ப்ராடக்டை தெளிவாக குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கான சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும், உழைப்பு மட்டும் அதிகமாக போடும். அதை மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய வீடியோ தான், ஆனால் மேக்ஸிமம் வந்து அந்த 1 மணி நேரத்தில் பேசின விஷயங்களுக்குள்ள நம்மளோட லைஃப்குள்ளே இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு வந்து கடத்திருப்பேன் நான் நம்புகிறேன். புரிஞ்சுதுன்னா நல்லது. உங்களோட கருத்து எதுவும் வந்தால் சரி, கமலில் கூட இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வழக்க தமிழ் மக்கள்.